மகாராஜா ராஜா வணக்கம் வணக்கம். சோத்துக்கு இருந்தா சுகமா இருங்க. இல்ல சுண்ணியும் சாவு. அதெல்லாம் பண்ணலாம்னு இருக்கோம். இவர் மகாராஜா இருக்க மாட்டார். அவர்தான் மகாராஜா. மகாராஜா நான் இத்தசோட ஆளா நிக்கிறேன் 5 அடிக்கு. என்ன தெரியாம அந்த 3 அடி நிக்கிறவன போய் கும்பிட்டு இருக்கீங்க. சாமி வணக்கங்க. எங்கடா காலை கொண்டு போடுறவன் வணக்கங்க. ஏய் உங்களுக்கு எல்லாம் என்ன ஏற்கனவே நானே புலம்பல் கட்டமா அழுதுட்டு இருக்கிறேன். என் மத்தாளக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நீ குடுகுடுன்னு போடுற. என்னங்க பண்றது? சரி வர்ற மறுபடியும் குடு. சரி பரவாயில்ல. இப்படி ஐயோ குய்யோ என்று சொல்லி அழுது கொண்டு வந்திருக்கிறீங்களே, யாரப்பா உங்களுக்கு என்ன கவலை என்ன கஷ்டம்? உங்ககிட்ட சொல்லாத யாருக்கிட்டங்க சொல்லுங்க. என்னப்பா இந்த ஆளு வம்பா போச்சு. நம்ம அண்ணன் இங்க இருக்கிற அண்ணா எங்களுக்கெல்லாம் பெரியவர் அவர்தான். நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டு சொல்லலான்னு தான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். குறையெல்லாம் மகாராஜா கிட்ட சொல்லுனா சீக்கிரமா. நல்ல ஆளு கூட கர்ணம் போடுற ஆளு தலையில கட்டு இடுப்புல இது வச்சாது பொழப்பத்தோட போட்டாலும் இருந்ததுங்க. வறுமையினால எல்லா இதுக்கும் மாறி பேப்பர் மாதிரி போச்சு. எவ்வளவு? 3000 ரூபாய். எது கர்ணம் இது கர்ணமாக்கு மாத்திரம். சரி பரவாயில்ல. உங்களுக்கு என்ன குறை சொல்லு சாமி. நாங்க யார் தெரியுமா? நாங்க காட்டில வசிக்கக்கூடிய வீட்டுவாசிகள். ஆமா, காட்டில வசிக்கக்கூடிய வீட்டுவாசிகள். பாட்டு பாடுவீங்க. அத காட்டுல வச்சதெல்லாம் வீட்டுல வச்சு அப்படி குடிமக்கள். நாங்கெல்லாம் குடிமக்கள். சரி, நாங்கெல்லாம் நம்மளுடைய நாட்டு அஸ்தினாபுரத்துல பெரும் குடிமக்கள். வடவாடி கானகத்திலே இருக்கக்கூடிய குடிமக்கள். உங்களுக்கு என்ன கவலை என்ன கஷ்டம்? அது என்ன குறை தெரியுமா? என்னப்பா அது எப்படிங்க எங்க வாயால சொல்றது? என்ன வாயால சொல்லாம நான் காதுலயா சொல்லுவாங்க? பரவாயில்ல சொல்லு. உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்டயும் சொல்றது? என்னப்பா தம்பி அண்ணா மகாராஜா மகாராஜா இவர் அண்ணாங்கிறாரு. என்னப்பா சோறு இல்லையா? கடவுளை போடுறோம் சோறு இல்லைங்க. போடுறோம்பா நாங்க காட்டுல இதெல்லாம் கொண்டு போய் வீட்டுல விதைச்சோம். பைத்தியம் வீட்டுல கொண்டு போய் காட்டுல வச்சுன்னு வீட்டுல தவச தானியம் எல்லாம் கொண்டு போய் காட்டுல விதைச்சோம். விதைச்ச உடனே விதைச்சு அதாவது கொள்ளு போட்டா உளுந்து முளைச்சது. சத்தியமா இதனோட அநியாயம். முத்துமாரிய சத்தியமாங்க. ஆமாங்க. ஏண்டா கொள்ளு போட்டா கொள்ளுதாடா முளைக்கும், கொள்ளு போட்டா எப்படிடா உளுந்து முளைக்கும்? இதெல்லாம் எப்படிடா முளை? கொள்ளு போட்டா உளுந்து முளைச்சது. பொய் சொல்லாத. கொன்னா அப்படி எங்கட பொய் சொன்னா பிடிக்காது. கொள்ளு போட்டா எப்படிடா உனக்கு உளுந்து முளைக்கும்? நெப்புக்கடத்தனமா பேசாதீங்க. எங்க நிலத்து மேல கொள்ளு விதைக்கிறோம். விதைச்ச நிலத்துல உளுந்து தானே முளைக்குது. ஆமா, மேல இருந்து கீழே உளுந்து தானே முளைக்குது. அட கொள்ளு போட்டோம்னா கீழே உளுந்து அந்த முளைக்குது. அந்த நான் சொல்றது ரைட்டு தானே? ரைட்டு தான். கொள்ளு போட்டா உளுந்து முளைச்சது. வேற என்ன? ஆமாங்க. அடுத்தது அப்புறம் கடலக்காய் விதைச்சேன். சரி, எப்படி எப்படி? பச்சை கடலக்காய் விதைச்சா பச்சை காய் தான் முளைக்கும் அப்படின்னு சொல்லி 4 மூட்டை கடலக்காய் வாங்கிட்டு வந்து வறுத்த கடலக்காய் விதைச்சேன். வறுத்த கடலக்காய் என் பொண்டாட்டிக்கு வறுத்த கடலை பருவம் ரொம்ப பிடிக்கும். நாம ஏன் அந்த பச்சை கடலக்காய் விதைச்சு அதை எடுத்து நம்ம அறுத்து இது பண்ணிக்கிட்டு அத வேவிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்த கடலை பருப்பு விதைச்சா வறுத்த காய் முளைக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி 4 மூட்டை கடலக்காய் கொண்டு வந்து வறுத்து தொளிச்சு வறுத்த கடலை பருப்பு விதைச்சேன். விதைச்சு 3 மாசம் முடியுது. வறுத்த பருப்பா இது விதைச்சு 3 மாசம் ஆகி போச்சு. இப்ப எப்படி இருக்குது? இப்பதான் முளை வர்ற டைம். இப்ப முளை வரும். நீ புடிச்சு இது பண்ணு. ஏண்டா வறுத்தது எங்காவது முளைக்க மாட்டேன் அறிவேட்டவன? ஏங்க அதென்ன பச்சை கடலை பருப்பு போட்டா பச்சை காய் முளைக்குது, வறுத்த கடலை பருப்பு போட்டா ஏன் வறுத்த காய் முளைக்காது? ஏன் முளைக்காது? எங்க அண்ணன் மூளையே சனி மூளைங்க. என்னடா பைத்தியக்காரனை கொண்டு வந்து பெரிய பம்ப. அண்ணன் மூளை சனி மூளை. நெல்லு விதைச்சா நெல்லு முளைக்குது, கம்பு விதைச்சா கம்பு முளைக்குது, ஆரிய விதைச்சா ஆரியம் முளைக்குது. அப்படி கடலக்காய் பச்சை கடலை பருப்பு விதைச்சா பச்சை காய் முளைக்குது. அதே மாதிரி வறுத்த கடலை பருப்பு வச்சு ஏன் வறுத்த காய் முளைக்காது? முளைக்கும். இப்ப முளை போற டைமுங்க. இந்த வனத்துல இருக்கிற வன விலங்குகள் என்ன உறக்கம் அரணை பூரம் நண்டுவாய்கள் தவளை இதெல்லாம் வந்து மரியாதைக்குரிய என்னுடைய முன்னாள் நண்பராகிய யார் பழனிசாமி மேஸ்திரி
பழைய ஃப்ரெண்டுப்பா. அதான். பழனிசாமி மேஸ்திரி அவர்கள் என்ன சொன்னாங்க? 20 ரூபாய் நன்கொடை விலை இருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழு சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால என்ன பண்ணி இது பண்ண தெரியாது. இந்த உடக்கம், நண்டு வகைகள், அரணை, தேளு, பூரம், இந்த நட்டு வகைகள், தவள் இதெல்லாம் வந்து அட்டகாசம் பண்ணுது. அதனால நீ என்ன பண்ணல ஏது பண்ண தெரியாது. காட்டுக்கு வேட்டைக்கு வர்றீங்க, அங்க வந்து அங்க வேட்டையாடி எங்களை கொண்டுட்டு மிருகத்தை காப்பாத்துங்க. அதுக்கு அவரை போக வேண்டியது இல்ல, இங்கேயே குனிஞ்சுக்கிட்ட போட்டு அடிச்சு கொண்டு போட்டு போயிருவாரு. மிருகத்தை கொண்டு அவரை படிச்ச பையன் மாதிரி தெரியுது. நீ யாரு கொஞ்சம் தெளிவா சொல்லப்பா. அந்த ஆளு காலத்திலேயே பெரிய படிப்புங்க. என்ன படிப்பு? 3.5. 3.5ன்னா ஒரு 35 ஒரு 15வது படிச்சிருப்பியா? இல்லைங்க, வெறும் 3.5. 3.5ன்னா 3வது முடிச்சு 4வது 6 மாசம் தான் போனேன். 3வது படிச்சிருக்கியா? பெரிய படிப்பு தான். ஏன் சுக்கரதச வாத்தியார் சூத்து கிழிச்சிட்டு போய் டீச்சர் இதை நோண்டி விட்டு வந்துட்டான். இல்ல, எனக்கு வாத்தியார் தான். ஏங்க அதெல்லாம் போட்டுங்க. காட்டிலே வாழக்கூடிய மிருக ஜாதிகள் சிங்கம், புலி, சிறுத்தை, சென்னாய், கரடி, யானை என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட மிருக ஜாதிகள்லாம் வந்து எங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய வெள்ளாம பயிர் வெள்ளாமை எல்லாம் நாசம் பண்ணதுக்கு போட்டு மிதிச்சு எதுக்கும் எல்லாம் பண்ணிவிடுது. சாப்பாட்டுக்கு வழி இல்ல, தண்ணிக்கு வழி இல்ல. அதனால இந்த நாட்டை விட்டு நாங்க வேற நாடு போறோம். அப்படியா? இருந்துச்சு தம்பி, நீ போய் நான் இவங்களை பார்த்து ஒப்படைச்சுக்கிறேன். கேட்டு உரம் வாங்கிட்டு சரி, பரவாயில்ல. ஆக காட்டில் இருக்கிற மிருக ஜாதிகள் எல்லாம் வேட்டையாடி உங்களுடைய பயிர்கள் பச்சைகளை காப்பாற்றணும். அதனாலதான் இப்படி வந்திருக்கீங்க. ஏப்பா இப்படி நாட்டுல இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி அடுத்த நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அடுத்த நாட்டு மன்னனுடைய கேவலமா பேச மாட்டாங்களா? என்ன பண்றது? ஏதோ இருந்தது வச்சு இத்தனை நாள் தின்னுட்டு இருந்தோம். எங்களுக்கு இல்லைனாலும் எங்களுக்கு வயிற்றுக்கு ஒரு வேலை கூட தின்னுக்குமா. உள்ள குட்டிங்களா குழந்தை குட்டிங்களா இருக்குதுங்க. அதெல்லாம் சாப்பாடு எல்லாம் தடுமாறிட்டு இருக்குது. சரி, கவலைப்படாத வேண்டிய நம்ம அரண்மனையில எத்தனையோ ராமா கலைஞ்சம் லட்சுமா கலைஞ்சம் சொல்லக்கூடிய கலைஞத்துல பொண்ணு பொருள் தவஸ்தானியம் எல்லாம் நிறைய இருக்குது. ராமாய் கலைஞ்சது, லட்சுமாய் கலைஞ்சது, அறிவட்டவனே அது கிடையாது. கலைஞ்சது கிடையாதுப்பா. ராமர் களஞ்சியம், லட்சணா களஞ்சியம். இருக்குதுங்க. ஆமா, அந்த களஞ்சியத்துல பொண்ணு பொருள் தவசதானியமும் நிறைய நாங்க மலையாளம் கொட்டி வச்சிருப்போம். சரி, வேணுங்கிற அளவுக்கு நாங்க உங்களுக்கு அள்ளி தர்றோம். ஆமா, சீக்கிரமா நீங்க அள்ளி எடுத்துட்டு போய் வைத்தியம் பண்ணி சாப்பிடுங்க. சரி, அதனால சாப்பிடறதுக்குள்ள வந்துரும் நினைக்கிறேன். அதால நான் வேட்டைக்கு வந்து மிருகங்களை கொன்று உங்களை காப்பாற்றுகிறேன். சரிங்க, கவலைப்படாம நீங்க போயிட்டு வாங்கப்பா. சரிங்க. அப்படியே நீங்க வர்ற வரைக்கும் நம்முடைய நாட்டுல நாங்க கொஞ்ச நாள் அண்ணா போச்சோம். ஆகட்டும். சரிங்க, கவலைப்படாதப்பா. விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. கேவலமா பேசுவாங்க. நீ இருக்கிற நான் இருக்கிறேங்க. சரி, அப்புறம் நீ சுடுகாடு ஆடுறது உறுதியா? நானே ஒண்ணு பேசல. வேண்டாம். சரி, பரவாயில்ல. எனக்கே நான் பெரிய கவலை. எப்படி பாண்டவர்கள் நாட்டுக்கு வந்துட்டா நாடு குணகுண கவலை. அந்த கவலையோட கவலை சேர்த்து 2 கவலை. சந்தோம். என்னப்பா என்ன பிரச்சனை உனக்கு? சாப்பாடா? சோறு வேணுமா? போட மாட்டேங்கிறாங்களே. அப்ப குண்டால தூக்கு போனில கொண்டு வாங்கி போட்டு வச்சிருக்கேன்ப்பா. இல்லைங்க, அது வாத்தியார் போட்டாரு. சரி, உங்க நாட்டுல ஒண்ணு இல்லையே. எங்க நாட்டு எப்ப உள்ள மூட்டை வச்சிருக்கிறோம்பா. மூட்டையில வெறும் மசுறு தாங்க இருக்குது. பழைய துணி மசுறு தாங்க இருக்குது. இல்லப்பா, அடியில நோண்டி பாத்தீங்கன்னா ஏதாவது இருக்கும். அடியில இருந்து நோண்டுறேங்க. கிடைச்சது 95 வயசுல ஒரு கிளவி இருந்ததுங்க. கிளவிக்கு அடியில புடிச்சிட்டு ஓட்டுனா இவ்வளவு வந்துச்சுங்க. எடுத்துட்டு வந்துட்டாங்க. கருமாந்தம் இதை நோண்டி கையில புடிச்சிட்டு வேற வந்துருக்காங்க. நாத்தம் இந்த வச்சு. அதனால போறீங்க நம்ம ராணியம்மா இருக்கிறாங்க. அப்படியா? ஏதாவது ஒரு வாய் வார்த்தை சொல்லிட்டு ஏன்னா போறீங்க. இந்த ரோட்ல தானே போவீங்க, பாலம்பட்டி மேலதான் போவீங்க. பஸ் நிறைய போகுது, லாரி நிறைய போகுது. ஏதோ ஏதாவது அடிச்சு லாரி பஸ்ஸுக்குன்னு அடிப்படி செத்து போயிருவாங்க. இல்லைங்க, ஆனா வெளியே போற கணவர் வந்து வீட்டு மனைவி கிட்ட சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போனா நமக்கு வர்ற கெட்டது கூட கொஞ்சம் காலதாமதமா அது வராம கூட போயிடும். நல்ல யோசனை தான். இருந்தாலும் அதோட எனக்கு இன்னொரு யோசனை சொன்னா பரவாயில்ல. என்னங்க? அதாவது எனக்கு ஏற்கனவே மனதுல ஒரு சந்தேகம். பாண்டவர்கள் வனவாசம் போய் 11 ஆண்டு காலம் ஆகுறது, முடிகிற போற தட்டம். இன்னும் அவங்க செத்ததாக செய்தி வந்து சேரல. அதனால பாண்டவர்கள் இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு சந்தேகம். இந்த நேரத்துல வடகோடி காணகத்துக்கு வேற போகணும். ஒரே கல்ல 2 வாங்க. என்ன பண்றது?
நான் வேட்டைக்கு போறதா பாண்டவர்களை பார்க்க போறதா? ஏன் இப்படி பண்ணா என்னங்க? எப்படி இல்ல அப்படி வேணாம், நல்லா இருக்காதுங்க. சொன்னா கரெக்டா சொல்லுவாயா? ஒருவேளை அப்படி பண்ணலாங்க. எப்படி பண்றது? இல்ல அப்படி பண்ணாலும் நல்லா இருக்காதுங்க. ஒருவேளை ஏங்க இதுல பண்ணலாங்க. எதுல பண்றது? அதுவும் நல்லா இருக்காதுங்க. என்ன எப்படி பண்ணாலும் நல்லா இருக்காதுங்க. அதுல பண்ணலாங்க. என்ன கையில இங்க பண்றதா? அதுவும் கூட கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. என்ன இப்படியா பண்றது? பேசாம வேட்டைக்கு போகாம வீட்லயே இருந்துக்கிட்டேன். வேட்டைக்கு போகாம வீட்டுல இருந்தா உங்களுடைய கெதி என்ன வருது? நாங்க தானே வந்து முறையிட்டோம். ஆமா சரிங்க, எனக்கு ஒரு யோசனை. நீங்க அண்ணன் தம்பிகள் நாட்டை ஆளக்கூடிய இளவரசர்கள் எத்தனை பேரு? நாங்க 100 பேர் இருக்கிறோம். 100 பேர் இருக்கிறீங்க. 100 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த வடகொடி கணக்கத்துக்கு வேட்டைக்கு போனா என்ன? அப்படியா? சரியான யோசனை தான். ஆமாங்க. சரி 100 பேர் வேட்டைக்கு போறோம். வேட்டைக்கு சென்று நீங்கள் வேட்டை ஆடிட்டு இருக்கும் பொழுது பாதி பேர் வேட்டை ஆடட்டும், பாதி பேரு இந்த கானகத்திலே பாண்டவர்கள் எங்கேயாவது இருக்கிறாங்களா அப்படின்னு போய் வேவு பார்த்துட்டு வரட்டும். சரியான யோசனை. பாண்டவர்கள் வனத்தில் இருக்கிறார்களான்னு பார்த்த மாதிரி ஆயிரும், வனத்துக்கு போய் வேட்டையாடின மாதிரி ஆயிரும். பாக்குற மக்களுக்கு நீங்க வேட்டை மட்டும் தான் ஆடுற மாதிரி தெரியும். ஆனா காடு பூரா சுத்தி பார்த்தா அந்த பாண்டவர்கள் இருப்பாங்க. அவங்க இருப்பதை கண்டுவிட்டால் மீண்டும் 12 வருஷம் வனவாசம் ஓட்டிடலாம். கவலையே கிடையாது. சபா சரியான யோசனை. சரியான புத்தி மந்திரிங்க. புத்தி மந்திரி. ஆமா. சரி பரவாயில்ல. அதனால என்னுடைய தமிழர்கள் 99 பேர் இருக்கிறாங்க. இன்னும் அங்க தேசாதிபதி கருணாநிதி சேர்த்து 101 முடிதாங்க மன்னர்களை நாங்க புறப்பட வேண்டும். அப்படி போவதாக இருந்தால் என் மனைவிடம் சென்று நான் அழைத்ததாக அழைத்து கொண்டு வா. நடப்பதை பேசிக்கிறோம். அறிவியல் சபையர்களே, அஸ்திராபுரத்தில் வந்த அரவக்குடி துரியோதனனாகப்பட்டவர் தன்னுடைய மனைவியாகப்பட்ட பெருந்துருவாரை அழைக்க இப்பொழுது பெருந்துருவார் சபை நாடி வருகிறார். அவரால் மற்ற கதை விளக்கமாக புரியும்.
ஏண்டி உள்ள என்னடி பண்ற? என்னத்த வர்ற? பாடி சீக்கிரம். ஏய்